சட்டமய நண்பர்களுக்கு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, குடியரசுத் தலைவரோ அல்லது பார்த்திங்கன்னா ஒரு ஆளுநர் மீது வழக்கு பதிய முடியுமான்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அப்படி ஒரு வேளை வழக்கு பதிய முடியும் அப்படின்னா அது இந்திய அரசியல் அமைப்பில் எந்த ஒரு பிரிவில் சொல்லப்பட்டிருக்கு, அது இல்லாமல் அவங்களுக்கு இந்திய அரசியல் அமைப்பில் கொடுக்கப்படக்கூடிய அந்த ஒரு பாதுகாப்பு என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் எல்லோரும் வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இன்னும் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ தமிழகத்தில் இருக்க நியூஸ் என்ன, தமிழகத்திலையும் புதுவையிலும் எல்லாருக்குமே தெரியும், 10th எக்ஸாமும் 11th எக்ஸாமும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸாமை ரத்து பண்ணிட்டாங்க. இது எந்த அளவு ஒரு மாணவர்களை பாதிக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்ற விஷயம் தெரியல. காரணம் என்னென்னா, 10th இருந்தாலும் சரி, கண்டிப்பாக 10th அவங்க ஒரு குரூப்பை சூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மார்க் தேவைப்படுது. நார்மலாக ஒரு ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, அங்கே பசங்களோட அவுட்புட் பார்த்திங்கன்னா அந்தளவு ஒரு கோட்டேலியாக இருக்கட்டும் அல்லது ஹாஃப் வேலியாக இருக்கட்டும், அவுட்புட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களோட அந்த பசங்களுக்கான ஒரு உண்மையான அவுட்புட் பார்த்திங்கன்னா அந்த ஆனுவல் எக்ஸாம் நெருக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த கடைசியில் இருக்க அந்த ஒரு 3 மாதங்களில் தான் அவங்க எல்லாருமே கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் அது மாதிரி தான் படித்து வந்தவங்களாக இருப்பாங்க. ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எடுத்தாலும் சரி, அவங்களும் பார்த்திங்கன்னா கடைசியாக படிக்கிற அந்த படிப்பு தான் பார்த்திங்கன்னா அவங்க அந்த செமஸ்டர் எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது கண்டிப்பாக நிறைய பேரோட லைஃப்பை கண்டிப்பாக பாதித்தாலும் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. இதில் பார்த்தீங்கன்னா மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, காலாண்டு தேர்வுலேருந்து 40%, அரையாண்டு தேர்வுலேருந்து 40%, அட்டண்டன்ஸ்லேருந்து 20% அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. இது மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் இதெல்லாமே குறைவாக தான் இருக்கும். மார்க்கும் பசங்களுக்கு கொஞ்சம் குறைந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இது எந்த அளவு எல்லோரும் ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்ற விஷயம் தெரியல. காத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் மீதோ அல்லது பார்த்திங்கன்னா ஆளுநர் மீதோ வழக்கு பதிவு பண்ண முடியுமா, அப்படி வழக்கு பதிவு பண்ண முடியும்னா அது எப்படி நடக்கும், ஒருவேளை ஒரு ஆளுநராக இருந்தாலும் சரி அல்லது குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, அவங்க ஏதாவது ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா அவங்க மீது சட்ட நடவடிக்கை பாயுமான்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், இதை பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 361 இந்திய அரசியல் அமைப்பில் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 361 இதன் சம்பந்தமாக சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கவர்னருக்கும் அல்லது பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அரசியல் அமைப்பில் தரக்கூடிய பாதுகாப்பெல்லாம் என்னென்னன்ற ஒரு விஷயத்தை அந்த ஆர்டிகல் 361 சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சப்கிளாஸ் 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரசிடென்ட் மீதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர்னர் மீதும் எந்த ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்கும் எந்த ஒரு நீதிமன்றமும் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அதில் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 3வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு ப்ராசஸும் பார்த்திங்கன்னா யாரும் எதற்காகவும் ஒரு கவர்னர் மீதும் அல்லது பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் மீதும் செய்யறதுக்கான அதிகாரம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது அவங்கள ஒரு சிறையில் அடைக்கணும்னாலும் சரி, அவங்க மீது எந்த ஒரு நடவடிக்கையும் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பாதுகாப்பை 361 சப்கிளாஸ் 3 சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சமயத்தில் பண்ணலாம். அது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சிவில் ப்ரொசீடிங் 2 மாதங்கள் அவங்க அவங்களோட பர்சனல் கெப்பாசிட்டியில், அதாவது அவங்களோட தனித்திறனில் ஏதாவது அவங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட கிளைமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் என்ன விஷயம் அவங்ககிட்ட சொல்ல வரீங்க அப்படின்றத உங்களோட ரெசிடென்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரிலீஃப் கேட்குறீங்க, எதனால் நீங்கள் அதை கேட்குறீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதற்கான அந்த காரணங்கள்ன்றதை கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பாங்க. அது ஒரு சரியான காரணமாக இருக்கணும். நீங்கள் அவர்களால் ஏதாவது ஏமாற்றப்பட்டுட்டீங்க அல்லது அவங்க ஏதாவது தவறு செய்திருக்காங்க, அவங்களோட இந்த ஆஃபீஸ் பவரை பயன்படுத்தி இது போல் ஏதாவது ஒரு செயல்களை செய்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு நோட்டீஸ் பண்ணலாம். அந்த நோட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 மாதங்கள் வரையும் டைம். ஒரு வேளை அதில் நீங்கள் கேட்ட ரிலீஃப் கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க மீது ஒரு சிவில் வழக்கு போடுறதுக்கான ஒரு சாத்தியம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது தவிர்த்து ஒரு குடியரசுத் தலைவர் இருந்தாலும் சரி ஆளுநர் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு தவறு செய்யறாங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஆர்டிகல் 61 ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னன்னா, குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு வயலேஷன் பண்ணுறாங்க, கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட விஷயத்தை அவங்க வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னா 2 ஹவுஸ், அதாவது லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும், அதாவது பார்லிமெண்ட்டில் அவங்க மீது ஒரு தீர்மானம் போட்டு
அதற்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மீது ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர, அதை தவிர்த்து எந்த ஒரு சூழல்லையும் கண்டிப்பாக குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, கவர்னராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்க மீது எந்த ஒரு வழக்கும் தொடுக்க முடியாது. அவங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, அவங்க வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு நாட்டுக்காக அவங்களோட டியூட்டியை செய்கிற சமயத்தில் கண்டிப்பாக நிறைய எதிர்ப்புகள்லாம் வரும். அதனால் அவங்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு சரியான ப்ரொடெக்ஷனாக அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அரசியலமைப்பில் இதை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இது போல் வந்து ஏதாவது ஒரு சிவில் சூட் போட்டிருக்காங்களா ஜனாதிபதி மீது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முறை நடந்திருக்கு. அது என்னன்னா, குடியரசுத் தலைவர் வந்து அவர் ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்கில் வந்து ஒரு பார்ட்டை வந்து எடுத்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தன்னோட பர்சனல் கெப்பாசிட்டியில் இது மாதிரியான விஷயங்களை வந்து அவர் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் மீது டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க. இது வந்து இந்தியாவில் நடந்த ஒரே ஒரு சம்பவம் தான். இதை தவிர்த்து வேறு ஏதாவது சம்பவம் எனக்கு தெரியாதது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கங்கள்.